புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்த அமித்ஷா அவர்களை கண்டித்தும், இயற்கையை பாழாக்கும் மக்கள் விரோத டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய துணைநிலை அமைப்பான இளம் புலிகள் அணியின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், இளம் புலிகள் அணியினுடைய மாநில செயலாளர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அன்பு தம்பி கலைவேந்தன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற இளம் புலிகள் அணியினுடைய முன்னணி படை வீரர்கள் தம்பி விஜயகுமார் அவர்களே, திருவளவன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற நம்மை வரவேற்று அமர்ந்திருக்கிற இளம் புலிகள் அணியினுடைய முன்னணி தலைவர் முகவை தமிழ் முருகன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தச்சை மாடத்தி அவர்களே, மகிழவேந்தன் அவர்களே, விருதை கருப்பசாமி அவர்களே, இளங்கோவன் அவர்களே, சின்ன கருப்பன் அவர்களே, கோவை சிற்றரசு அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, பேரறிவாளன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய தென்மண்டல முன்னணி தலைவர்கள் சிதம்பரம் அவர்களே, தமிழரசு அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநகர மாவட்ட செயலாளர் பவுலி வள்ளுவன் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் நீதிவேந்தன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நெல்லை தமிழரசு அவர்களே, தமிழ் முருகன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, தம்பி ரமேஷ் பிரபா அவர்களே, ராமநாதபுரம் ராஜா அவர்களே, ரஞ்சித் அவர்களே, வைரமுத்து அவர்களே, அழகர் அவர்களே, சன் ஆறுமுகம் அவர்களே, திண்டுக்கல் தர்மராஜ், அறிவரசு, சரவணன், பெருமாள், சந்திரசேகர், கனகராஜ், ஆத்தியப்பன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற கட்சியினுடைய மாநகர மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் வள்ளுவன் சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளிலே இருந்து பெருந்திரளாக குழுமி இருக்கிற என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் அரசமைப்பு குறித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த நாடாளுமன்ற அவையிலே எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டம் பாரதிய ஜனதா கட்சியினால் அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அம்பேத்கரை நினைவு கூறக்கூடிய வகையிலே எல்லா எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்களும் அம்பேத்கரின் பெயரை அடிக்கடி உச்சரித்தார்கள். அப்படி உச்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த அம்பேத்கருடைய பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் இப்பொழுதெல்லாம் அம்பேத்கருடைய பெயரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது, நீங்கள் எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட கடவுளே என்று சொன்னால் சொர்க்கத்திற்காவது போகலாம் என்று அவருடைய பதிவு நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டது. அமித்ஷா அவர்கள்
அம்பேத்கரினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு மாறாக கடவுளின் பெயரை உச்சரியுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் எங்கே அம்பேத்கரை அவர் அவமானம் செய்திருக்கிறார் என்று வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இப்படி சொல்லி கடந்து போவதை அவ்வளவு எளிமையாக நாம் கடந்து போய் விட முடியாது. ஏனென்றால் இது வெறும் வார்த்தை அல்ல, இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலை அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அம்பேத்கரினுடைய அரசியலை அல்லது அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை, கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் புதூர் மாநகரிலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய இளைஞர் அமைப்புகள் பொதுவாக ஒரு கட்சிக்கு கொடி கட்டினால் போதும், ஆட்களை திரட்டினால் போதும், நிதி செலவழித்தால் போதும், அதோடு அந்த இளைஞர்களுக்கு அல்லது துணைநிலை அமைப்புகளுக்கு கடமை முடிந்தது என்று இல்லாமல் தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர்களே இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் இளைஞர்கள் தான். ஆனால் இந்த தலைமுறையை இன்னும் வேகமாக இழுத்துச் செல்ல 20 வயது 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்களை எல்லாம் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு இளம் புலிகள் அணியே அமித்ஷாவை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் புலிகள் செல்லுகிற பயணம் மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது. இளைஞர்களை தெளிவாக அரசியலை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த பொதுக்கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியிலே இருக்கிற இளைஞர்கள், இளம் புலிகள் அணியை சார்ந்தவர்கள் எல்லாம் அதிகபட்சமாக 20-25 வயதை கடந்தவர்களாக அதற்குள்ளாகத்தான் இருக்கக்கூடும். இளம்புலிகள் அணியிலே இருக்கிற கலைவேந்தன் அவர்களாக இருக்கலாம், தமிழ் முருகனாக இருக்கலாம், விஜயகுமாராக இருக்கலாம், திருவளவனாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இன்னும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். சராசரியாக இருக்கிற இளைஞர்களைப் போல அவர்களாலும் சினிமாவிற்கு செல்ல முடியும். சராசரியாக இளைஞர்களாக இருப்பவர்களைப் போல அவர்களும் கல்லூரிகளிலே சக கல்லூரி மாணவர்களைப் போல சக சல்லாசவங்களிலே ஈடுபட முடியும். அவர்களும் பொழுதுபோக்கு கூடங்களுக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த இளமை பருவத்திலேயே தமிழ் புலிகள் கட்சியில் இளம் புலிகள் அணியிலே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சினிமாவிற்கு செல்லாமல், பொழுதுபோக்காமல், சராசரி இளைஞர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கை முறையை கடந்து செல்லாமல் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இயக்கமும், இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிற இளம் புலிகள் அணியும் உங்களுடைய தியாகம் வீண் போகாது. அம்பேத்கருடைய அரசியல் அடுத்த தலைமுறைக்கு மிக நேர்த்தியாக கடத்தி செல்ல நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, அமித்ஷா அம்பேத்கரை அவமானம் செய்துவிட்டார். எனவே அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று அன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராடினார்கள். தமிழ் புலிகள் கட்சியும் பல இடங்களிலே கண்டனங்களை பதிவு செய்தோம். பல்வேறு மாவட்டங்களிலே அமித்ஷாவினுடைய கொடும்பாவியை எரித்து எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தோம். அத்தோடு கொடும்பாவியை எரித்தோம், கடந்தோம் என்று அல்லாமல், எதிர்ப்பை தெரிவித்தோம், கடந்தோம் என்று அல்லாமல், அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழித்தெறிப்பதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த மதுரை மாநகரிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமித்ஷாவினுடைய முகத்திரையை ஏன் கிழிக்க வேண்டும்? அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமானப்படுத்தினாரே, அவமானப்படுத்தியவர் வெறும் அமித்ஷா மட்டும்தானா? இந்த அமித்ஷா கடவுளின் பெயரை உச்சரிக்க சொல்லுகிறார். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இடம்பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி தமிழகத்திலே வந்து கன்னியாகுமரியிலே பஜனை செய்கிறார். ஆக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பஜனை செய்வதன் மூலமாக, கடவுளை வணங்குவதன் மூலமாக, கடவுளை வணங்க சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், கடவுளை வணங்குபவர்கள் எல்லாம் நல்லவர்களாக, நாங்கள் எல்லாம் கடவுளை வணங்குகிறோம், எனவே நல்லாட்சியை தருவோம் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் செய்தவர்கள் எல்லாம், அல்லது கடவுளின் பெயரை சொல்லி வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அம்பேத்கரை அவமானம் செய்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி எழுத முயற்சிக்கிறார்கள். ஏன் முயற்சிக்கிறார்கள்? இங்கே எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் எல்லாம் அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். எண்ணற்ற தலைவர்களும் அப்படித்தான் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போது கூட பல எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட மோடியின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடியினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அமித்ஷாவும் மோடியும் யார்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. நாம் நினைப்பதை போல நரேந்திர மோடி வெறும் பிரதமர் மட்டும் அல்ல. நாம் நினைப்பதை போல அமித்ஷா வெறும் உள்துறை அமைச்சர் மட்டும் அல்ல. நாம் நினைப்பதை போல அமித்ஷாவும் மோடியும் வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும் அல்ல. அமித்ஷாவும் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பிரிவிலே பதவியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அமித்ஷாவும் மோடியும் யார் என்று சொன்னால் அவர்கள் RSS இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்பதை இங்கே நாம் கடந்து போகிறோம். இவர்கள் இருவரும் RSS அடிப்படை உறுப்பினர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே பதவி வகிக்க வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியிலே அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலில் RSS அடிப்படை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். வெறும் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்தால் போதாது. முழு நேர ஊழியர்களாக RSS இயக்கத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராக அந்த இயக்கத்தை கட்டி அமைக்க வேண்டும். அது எப்படி அமைக்க வேண்டும்? இதோ இளம்புலிகள் பொதுக்கூட்டம் போட்டு எங்கள் கொள்கைகளை பேசுகிறார்களே, இதே தமிழ் புலிகள் கட்சி பொதுக்கூட்டம் போட்டு அவர்களுடைய கொள்கைகளை பேசுகிறார்களே, அதுபோல் அல்ல. எங்கேதும் RSS இயக்கம் பொதுக்கூட்டம் போட்டு RSS இயக்கத்துடைய கொள்கைகளை பேசி இருக்கிறதா? எங்கேனும் RSS இயக்கம் துண்டறிக்கை அடித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்களா? எங்கேனும் RSS இயக்கம் இந்த மக்களை திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களா என்று சொன்னால் RSS இயக்கம் எந்த இடங்களிலும் வீதிகளுக்கு வராது. அவர்கள் பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்க மாட்டார்கள். அவர்கள் RSS இயக்கத்துடைய கொள்கைகளை வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த RSS இயக்கத்துடைய கொள்கைகள் என்ன? அந்த RSS இயக்கத்திலே நரேந்திர மோடி என்ன செய்தார்? அந்த RSS இயக்கத்திலே அமித்ஷா என்ன செய்தார் என்பது போன்ற அவருடைய வரலாறுகளை நாம் பரப்பினால்தான், என்பது போன்ற அரசியலை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லுவதன் மூலமாகத்தான் அமித்ஷாவினுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். வெறுமனையாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டை ஆளுகிற ஒரு தேர்தல் கட்சியினுடைய அடையாளம் அல்ல. இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய வரலாறுகள் என்ன? பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு இயக்கம் எப்படி உருவானது? பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இயக்கம் உருவாவதற்கு முன்பாக ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சியை அவர்கள் நடத்தினார்கள். ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சி தான் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சியாக உருமாறியது. ஆக ஜனசங்கம் என்கிற ஒரு தேர்தல் கட்சி நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் RSS இயக்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆக அமித்ஷாவை, மோடியை, பிஜேபியை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு திரைமறைவிலே இருக்கிற, மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கலாச்சாரம் என்கிற பெயரிலே, பண்பாடு என்கின்ற பெயரிலே, மக்களை கடவுளின் பெயரிலே, மதத்தின் பெயரிலே ஒரு பயங்கரவாத குழுக்களை மறைமுகமாக அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த அரசியலை நாம் அடையாளம் காணுகிற போதுதான், அந்த RSS பயங்கரவாத தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் பாரதிய ஜனதா கட்சியை தெரிந்து கொள்ள முடியும், அமித்ஷாவை தெரிந்து கொள்ள முடியும், மோடியை தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இவர்களுக்கு பின்னால் RSS இயக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் இளம் புலிகள் அணி என்று ஒன்று வைத்திருக்கிறோம் அல்லவா? இது தமிழ் புலிகள் கட்சியினுடைய துணைநிலை அமைப்பு.
நாளை இந்த கட்சியிலே ஒருவர் கொள்கை பரப்பு செயலாளராக வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் புலிகள் கட்சியிலே மாநில அமைப்பு என்கிற ஒரு செயற்குழு, பொதுக்குழு, தலைமை குழு என்கிற குழுக்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இந்த இயக்கத்தை தலைவர்களாக, குழுக்களாக நாம் இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த இயக்கத்திற்கு ஒருவர் தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், எங்கள் தலைமை குழுவிலே அவர்கள் இடம்பெயர வேண்டும் என்று சொன்னால், எங்கள் உயர்மட்ட குழுவிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எங்கள் இயக்கத்திலே முதலில் இளைஞர் அமைப்போ, குயிலி பேரவையோ உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளிலே அவர்கள் பணியாற்ற வேண்டும். அந்த துணைநிலை அமைப்புகளிலே அவர்கள் எவ்வாறு பணி செய்கிறார்கள், எந்த அளவிற்கு தியாகத்தை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பின்னாளிலே நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியிலே அவர்களை தலைவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது எங்கள் கட்சியினுடைய அஜெண்டா. இதை போலத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது. யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவராக வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் முதலில் RSS இயக்கத்திலே இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூல அமைப்பு என்பது RSS. இந்த RSS இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் அமித்ஷாவையும் மோடியும் அணைந்து கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால் RSS இயக்கத்தை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என் அன்பிற்குரியவர்களே, மீண்டும் சொல்கிறேன், RSS என்கிற இயக்கம் 1925ஆம் ஆண்டு உருவானது. அந்த RSS இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யார்? அந்த RSS இயக்கத்தை 25ஆம் ஆண்டுகளிலே உருவாக்குகிற போது 5 பார்ப்பனர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த 5 பார்ப்பனர்களும் யார்? மராட்டியத்தை சார்ந்த பார்ப்பனர்களிலேயே மிக உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த RSS இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த RSS இயக்கத்தினுடைய அஜெண்டாக்களோ, கொள்கைகளோ, செயல்பாடுகளோ இங்கே யாருக்கும் தெரியாது. ஆக அந்த இயக்கத்தினுடைய அஜெண்டாக்கள் என்பது, RSS இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்பது, கோட்பாடுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இவர்கள் எந்த அளவிற்கு மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்க அவர்களால் முடிகிறது என்பதை உணர முடியும். ஒரு வகையிலே RSS இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் தனிநபர்களாக பார்க்காமல் அவர் RSS இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும். அந்த RSS இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பாக பல பேர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது மிக தெளிவாக இங்கே கவனிக்க வேண்டும். இந்த நாட்டை மாகாணங்களாக இருக்கிற போது, சமஸ்தானங்களாக இருக்கிற போது, இன்னும் பல்வேறு நிலைகளிலே இருக்கிற போது நம்முடைய நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் ஆண்டார்கள். இப்படி பல பேர் மாறி மாறி ஆளுகிற போது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை இறுதியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி யார் மாறினாலும், எந்த ஆட்சி நடந்தாலும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் சிதறாமல் இருந்தால் அவர்கள் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்க அல்லது பார்ப்பனர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று எந்த மன்னராவது இந்த நாட்டை ஆள நினைத்தால், அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களாகவே இருந்தாலும் இந்த நாட்டிலே அவர்களை நிலைபெற செய்ய முடியாத துரோகங்களை, நிலைபெற செய்ய முடியாத அரசியலை இங்கு இருக்கிற பார்ப்பனர்கள் எடுத்து வந்தார்கள் என்பது வரலாறு. இந்த காலகட்டத்திலே தான் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் தன்னுடைய அந்த மனுதர்ம சாஸ்திர அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த முறையிலே வெள்ளைக்காரன் மாற்றி யோசிக்கிறான். ஒரு ஆண் இறந்து விட்டால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று பார்ப்பனர்களுடைய மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது. வெள்ளைக்காரன் பார்க்கிறான், ஏன் கணவன் இறந்தால் உடனடியாக மனைவியும் இறக்க வேண்டுமா? தீயிட்டு தன்னை கொலைத்துக் கொள்ள வேண்டுமா? இது பெண்களுக்கு எதிரான வன்முறையாச்சே, இதை ஏற்க முடியாது என்று சொல்லுகிறான். 8 வயதிலேயே திருமணம் முடிக்க வேண்டும் என்று மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது. அதன்படி இங்கு இருக்கிற பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரர்களிடத்திலே திருமணத்தை ஆதரித்து பேச சொல்கிறார்கள். வெள்ளைக்காரன் சிந்திக்கிறான், 8 வயதிலே ஒரு பெண்ணை எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஒரு சிறுமியை எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஏற்க முடியாது. இந்த சட்டத்தை திருத்துகிறான்.
இது போன்று பார்ப்பனர்களுடைய கொள்கை நூலாக இருக்கிற மனு தர்ம சட்டத்திலே இருக்கிற அந்த அங்கங்களை எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் சிதைக்கிறார்கள், வெள்ளைக்காரர்கள் சிதைக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் வெள்ளைக்காரன் நம்மை சுரண்ட வந்தவன் தான், நம்மை அடிமைப்படுத்தப்பட்ட வந்தவன் தான். ஆனாலும் வெள்ளைக்காரனிடத்திலே சில சீர்திருத்த கருத்துங்கள் இருந்தது, சில சீர்திருத்த சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை பிராமணர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். எனவேதான் வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்காக, வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்கு என்று சொன்னால் பூலித்தேவனை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, வேலுநாச்சியாரை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, ஒண்டி வீரனை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல, குயிலியை போல படை கட்டி வீழ்த்துவதல்ல. அப்படி வீழ்த்த பிராமணர்கள் ஒருபோதும் வீதிக்கு வந்ததே கிடையாது. ஏன் வந்தது கிடையாது? அவர்களிடத்திலே படைபலம் கிடையாது. எனவே எப்பொழுதுமே பார்ப்பனர்கள் துரோகத்தின் அடிப்படையில் தான் மன்னர்களை வீழ்த்துவார்கள். அந்த அடிப்படையிலே வெள்ளைக்காரனை வீழ்த்த நாடே கொதித்து போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது நேரடியாக வெள்ளைக்காரனை வீழ்த்த எந்த பிராமணர்களும் வீதிக்கு வந்ததே கிடையாது. அவர்கள் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடியதே கிடையாது. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் நடக்கிறது. அந்த சுதந்திர போராட்டம் சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக, அடிமைத்தனத்தை ஏற்க முடியாது என்பதற்காக நடக்கிறது. இந்த யுத்தத்தில் இறுதியாக சுதந்திர போரை ஏற்றுக்கொள்கிற அல்லது விடுதலை போரை சமாளிக்க முடியாத வெள்ளைக்காரர்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தருவதற்கு அவன் தயாராகிறான், அல்லது அதற்கான செயல் திட்டங்களை அவன் முன்னெடுக்கிறான். இப்படி முன்னெடுக்கிற அந்த செய்திகளை அறிந்த பிராமணர்கள் இந்த வெள்ளைக்காரனிடம் இருந்து சுதந்திர நாடாக இந்தியா மாற இருக்கிறது அல்லவா, அந்த நாட்டை பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளடக்கிய நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அதை முறியடிப்பதற்கு அவர்கள் ஒரு இயக்கம் காணுகிறார்கள். அப்படி இயக்கம் காணுகிற இயக்கம் தான் RSS என்கிற இயக்கம். அந்த RSS இயக்கத்தை 5 பிராமணர்கள் உருவாக்குகிறார்கள். 5 பிராமணர்களும் மராட்டியத்தை சார்ந்தவர்கள், அதிதீவிர இந்து பற்றாளர்கள், அதிதீவிர இஸ்லாமிய வெறுப்பாளர்கள், அதிதீவிர பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிப்பவர்கள், அதிதீவிரமாக பட்டியல் சாதி மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இப்படி பட்டியல் சாதிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக ஒரு வெறிகொண்ட மனநிலை கொண்ட அந்த 5 பார்ப்பனர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்குகிறார்கள். அந்த இயக்கத்துடைய கொள்கை என்ன? தோழர்களே, இந்தியாவில் பார்ப்பன சனாதனத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சித்தாந்தபூர்வமாக அமைக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பான RSS உறுப்பினர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS இயக்கத்துடைய அஜெண்டா என்பது, முழக்கம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பது. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. RSS இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்து ராஷ்டிரம் உருவாக்குவதற்காக. அப்படி என்றால் இந்து ராஷ்டிரம் என்றால் என்ன? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்து ராஷ்டிரம் என்பது ஆரிய ராஷ்டிரம் தான். எனவே ஒருபுறம் இந்து இந்து என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களை, சூத்திரர்களை, பட்டியல் சாதி மக்களை நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் வாருங்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் அந்த இந்து மதத்திலோ அல்லது இந்துக்கள் என்று அழைப்பவர்களிடத்திலே ஒரு சமத்துவம் இருக்குமா என்றால் கிடையாது. ஏனென்றால் இந்துக்கள் என்று அழைத்தாலும் கூட இந்து ராஷ்டிரம் என்பது ஆரிய ராஷ்டிரம் தான். இந்துக்கள் என்று சொல்லுபவர்கள் ஆரியர்கள் தான். எனவே நீ இந்துக்களாக இருந்தாலும் கூட இந்து என்று சொல்லுகிற உனக்கான உரிமைகளை நீ பேச முடியாது. ஆரியர்களுடைய உரிமைகளைத்தான் பேச முடியும். ஆரிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட RSSலே பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியல் சாதி மக்களோ உறுப்பினராகலாம், ஆனால் தலைவராக முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. RSS இயக்கத்திற்கு ஒருபுறம் இந்து ராஷ்டிரா என்கிற அந்த முகத்திரை, எல்லோரையும் இந்துக்கள் இந்துக்கள் என்று திரட்டிக் கொண்டே இந்த நாட்டை இந்து ராஷ்டிர நாடாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவது, இன்னொரு புறம் பார்ப்பன நாடாக, பணியாக்களி நாடாக இதை மாற்றுவது. பணியாக்களினுடைய நாடுகள் என்றால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த நாட்டை தாரை வார்த்து தருவது.
மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளிலே மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்து ராஷ்டிரா என்கிற கனவு திட்டத்திற்கு அடிப்படையாக இந்தியாவிலே இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்திலே பல சட்டங்கள் திருத்தப்பட்டு விட்டார்கள். இந்து ராஷ்டிரா அமைப்பதற்கான ஒரு அடித்தளத்தை கடந்த 10 ஆண்டுகளிலே மோடி சர்க்கார் உருவாக்கி விட்டார்கள். அதே 10 ஆண்டுகளிலே அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, வேதாந்தா உள்ளிட்ட கார்ப்பரேட் முதலாளிகள் ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் நாம் கணக்கெடுப்பு செய்தோம் என்று சொன்னால் அம்பானியினுடைய, அதானியினுடைய, வேதாந்தாவினுடைய, டாடாவினுடைய, பிர்லாவினுடைய அந்த பண மதிப்பு இருக்கிறது அல்லவா, அது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இங்கே இந்தியாவை ஆள வருகிற போது மோடி என்ன சொன்னார்? நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார்.